இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியலில் இன்றைக்கி எபிசோடு முடியும் போதே நமக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியான ஒரு இடம் எண்டு தான். ஏன்னா ஒரு மாதிரி வலியோடையும் வேதனையோடையும் கதிர்படுத்திருக்காரு மேலே. ஏன்னா ஒரு பக்கம் மன வலி வேறு இருக்குது. நம்ம குடும்பத்தில் எல்லாருமே நம்மளை தப்பாக நினைக்கிறாங்க, நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். அதே சமயத்தில் அம்மாவுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட உடல் வலியே பெருசாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச அடியில் விட்டு வெளுன்னு வெளுக்கிற மாதிரி வெளுத்து விட்டாங்க. பெரிதாமல் இருந்துச்சு அவர் பார்க்குறதுக்கே நமக்கே. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எல்லாம் சேர்ந்து இப்போ அவர் வழியோடு இருக்கும்போது அங்கே பாண்டியன் வேறு வராரு. பாண்டியன் ஏற்கனவே அவருக்கு அடிபட்ட பொழுது கண்டுக்காமல் மற்ற எல்லாத்தையும் வேலையை பார்க்க போகலடா போங்கடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். இப்படி இருக்கும்பொழுது அவர் எதுக்கு மேலே வர போகிறாரு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு லைட்டாக தோண ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு அப்படின்ட்டு. புது ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நேராக வராரு. கதிர் தூங்கிட்டு இருக்க கதிர்கிட்ட கதிரை பார்த்துட்டே இருக்காரு. கதிர் இப்படி அடிபட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கதிரை போட்டு அந்த குமாரவேல் இப்படி போட்டு அடிச்சிட்டான்னு நினச்சா அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம பையனும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அவர் மனசுலையும் தோணுது. இதெல்லாம் தெரிஞ்சும் அப்படியே உட்காடுறாரு. உட்காந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே அது கை வைக்க வராரு. கை வச்சுட்டு எப்படி வலியோடு வந்திருப்பான் என் புள்ள பாவம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சார். ஒரே தேம்பி அழுது. இவர் அழும்போது பார்த்தீங்கன்னா இவருடைய அழுக அப்படியே கண்ணீர் இவரோட கையில் விழுந்துருச்சு, கதிரோட கையில். கதிர் முழிச்சிட்டாரு. ஆனால் அது பாண்டியனுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அழுதுட்டு தான் பையனை பார்த்துட்டு எப்போ எல்லாம் சரியாகுமோ என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்பி ஏன்டா அப்படி பண்ண அப்படிங்கிற மனசு நினச்சிருப்பேன். ஏன்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக இவர் தான் தப்பு பண்ணியிருக்காரு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஏன்டா அப்படி பண்ணன்னு மனசில் நினச்சிட்டு நேராக கிளம்பிட்டார். கிளம்பி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளில போகும்பொழுது கதிர் எழுந்துச்சு பார்த்துறாரு. கதிர் எழுந்துச்சு பார்த்து இப்படி அப்பா வந்தார், அப்பா நம்ம பார்த்து போனாருன்னு தெரிஞ்சோன்னா இவருக்கு கண்ணீர் வந்துடுது. எந்திரிச்சு உட்காடுறாரு. உட்காரும்பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வராரு. அங்கே டக்குன்னு எந்திரிக்கிறாரு. செந்தில் என்னடா ஆச்சு அப்படின்னா அப்பா என் மாதிரி எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு. அவர் என்கிட்ட வெளில காமிச்சு காட்டி மனசுக்குள்ள வச்சிருக்காரு. எத்தனையோ அப்பா அந்த மாதிரி தானே வெளில பாசத்தை காட்ட மாட்டாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் நெகிழ்ச்சி ஆகிடுச்சுங்கிறாங்க. பார்த்தோன்னே அந்த பாட்டுக்கும் அந்த இதுக்கும் சிச்சுவேஷனுக்கு எல்லாத்துக்குமே பிள்ளை தப்பே பண்ணினாலும் என் பிள்ளையாச்சே அப்படின்னு அவர் போயிருக்காரு. அதனால அவருக்கு இன்னும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் தப்பே பண்ணல, அதை சொல்லவும் முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை கைதிங்குவாங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை கைதியாக தான் இருக்கேன் நான் அப்படிங்கிறது இவருக்கும் வருத்தமாக இருக்குது. அப்பாவை காயப்படுத்துகிறோம், நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், ஆனால் உண்மையும் சொல்ல முடியல, இப்படி சிக்கி தவிக்கிறோமே அப்படின்னு அவருக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அது இவர் மட்டும்தான். இவரே கோமதி மட்டும்தான். ஏன்னா ராஜியை வாயடைச்சிட்டாங்க. ராஜியை மாற்றி மீனால எல்லாரும் பேசி வாயடைச்சு விட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறது கோமதி தான் இதை உண்மையை சொல்லணும். ஆனால் அவங்க இப்போதைக்கு உண்மையை சொல்கிற மாதிரி தெரில. இப்போ அடுத்த கட்டமாக கண்ணனை தேடி ஒரு பயணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்ணன் எங்கே இருக்காங்க, கண்ணனை பற்றி ஒரு விஷயம் கிடந்துச்சு அப்படின்னு இவர் மட்டும் தேடி இவர் ஃப்ரெண்ட்ஸோட தேடி ஏதாச்சும் கதிர் போகிறது. கண்ணனை பிடிச்சி கண்ணன்ட்டு காசை வாங்கிட்டு இவங்க மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டோன்னா பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். காசும் நகையும் மட்டும் எப்படி செலவழிச்சது போக மிச்சமாச்சு கிடைக்கும்ல, இவ்வளோ தான் இருக்குது, எல்லாம் தொலைஞ்சிருச்சு, அதனால தான் இப்போ எடுக்காமல் இருந்தோம், இப்போ கிடச்சிருச்சு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் நம்ம பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இந்த கதை போகிற விதம் இப்படி இருக்குது. இதில் இப்போ இந்த நெகிழ்ச்சியான தருணங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி எதையும் சொல்லாமலே இருக்கிறது, அண்ணன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குன்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.